அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது தமிழகத்தின் அரசியல் எதிர்காலம் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது. நிறைய கட்சிகள் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நம்மளோட WTL அண்ட் தென் நாம் தமிழர் கட்சி, இப்படி பல கட்சிகள் களத்தில் இருக்குது. ஆனால் 2026 திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துச்சு. டிவிகே ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கிறது. இப்போ இன் ஃபியூச்சர் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே தன்னை மீட்டெடுத்துக் கொள்வார்களா? அண்ணாமலை அவர்கள் எப்படி இருக்கு? அண்ணாமலை அவர்களின் கட்சி எப்படி இருக்க போகிறது? டிவிகே எப்படி இருக்க போகிறது? வாங்க பேசலாம். அன்பர்களே, உங்களுக்கு தெரியும் 2026 ஒரு பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசியல் காலத்தில் தான் சொல்லணும். ஆட்சி, அதாவது கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் ஆட்சி கட்டலில் அமர்ந்த ஒரு கட்சினா அது டிவிக்கு. இது மிகப்பெரிய சாதனை. பிரதான கட்சிகளாக இருந்த 2 திராவிட கட்சிகள் தமிழகத்தின் ஒன்று டிஎம்கே ஆட்சிக்கு வருவாங்க, இல்லை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருவாங்க, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே, இப்படி மாறி 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 இவங்க 2 பேர் மட்டுமே தமிழகத்தை ஆண்டு வந்த நிலையில் ஆல் ஆஃப் அ சடன் டிவிக்கே ஒரு பெரும் புரட்சியை செய்துவிட்டது 2026. அவங்களோட பிரச்சார ஸ்டைலை பார்த்து ஓட்டு போட்டாங்களா, இல்லை இது எல்லாமே அவருடைய சினிமா பின்புலத்திற்கு கிடைத்த ஓட்டா டிவி கேட்குது, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே மேலே இருந்த அதிருப்தி ஓட்டா அப்படின்னு நாம் யோசித்து பார்க்கணும். எல்லாமே தான் இல்லை. அவங்களுடைய சினிமா பின்புலம் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அட் த சேம் டைம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அவர்கள் மேலே மக்களுக்கு இருந்த அதிருப்தி, இதுதான் டிவிகேவை இன்னைக்கு ஆட்சியில் அமர வச்சிருக்கு. சரி, வெற்றி பெற்றதற்கு அப்புறம் திமுகங்கிற மாபெரும் கட்சியில் இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர டிவிகே சைடு வந்துட்டாங்க. ஏடிஎம்கே பார்த்தோன்னா முக்கிய எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கட்சியுமே, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே தொடர்ந்து நலிவடைஞ்சுக்கிட்டே வருது. அவர்கள் தங்களை மீட்டெடுத்து கொள்ள கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் 2031 வரைக்கும். மக்கள் மத்தியில் தங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டி கொள்ள அவங்க கண்டிப்பாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணினா மீண்டு எழ வாய்ப்பு இருக்கு. இஃப் தே கண்டினியூ த சேம் ஸ்ட்ராட்டஜி, இட் இஸ் கோயிங் டு பி அ பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க், இல்லையா? சரி, டிவிக்கே ஊழலற்ற கட்சி, தூய சக்தி அப்படின்னு சொல்லி ஆட்சியில் அமர்ந்தாங்க. இப்போ ரீசண்டாக கூட திரு சகாயம் IAS அவர்கள் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகளை கட்சியில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஊழலை எப்படி ஒழிக்க போறீங்கன்னு பகிரங்கமாக ஒரு கேள்வியை முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ரொம்ப கவனமாக இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார் நமது சகாயம் IAS அவர்கள். இதை டிவிகே அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது? மக்கள் மத்தியில் அவங்க இப்போ வரைக்கும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் மக்கள்கிட்ட அவங்க போய் அப்ரோச் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸை ரைட் பண்ணுறது, மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ், அப்படி எல்லா இடங்களையும் ஹாஸ்டல்ஸ், பசங்க குழந்தைங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ஸை ரைட் பண்ணுறது, முதல்வரே நேராக போய் ரைட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ரொம்ப வரவேற்கிறோம். இப்போ கூட நேற்றைய தினம் நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேற்றைய தினம் முதல்வர் காலை உணவு திட்டத்தை காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காரு. இதை நம்ம ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. காமராஜரோட பக்தியாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இப்படி இவங்க தொடர்ந்து இதை முன்னேறி செய்து வந்தால் மக்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை அளிப்பார்கள். அட் த சேம் டைம் அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவ் ஷேடும் இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சர்கள் பண்ணுற தேவையில்லாத ரைட் அண்ட் அவங்களோட நிர்வாகிகள் கைது செய்யப்படுறது, குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறது, கைது செய்யப்படுறது, கட்சியிலேருந்து விலக்கப்படுறது, இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதை டிவிக்கே கவனமாக ஹேண்டில் பண்ணினாங்கன்னா they will sustain, இல்லையா? ரைட். இப்போது
வீர லீடர்ஸின் முதன்மை சேவகர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என்ன பண்ண போகிறார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, பிஜேபி போன்ற ஒரு பெரிய தேசிய கட்சியிலிருந்து விலகி வீர லீடர்ஸ் அமைப்பை முன்னெடுத்து உறுப்பினர்கள் சேர்த்துக்கிட்டு வராங்க. அவங்களுடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையை எடுத்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட போய் அரசியலை இறங்கி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற தலைவராக திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இருக்கிறார். மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஈவன் கிட்ஸ் கிட்ட இருந்தே அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி போதை விழிப்புணர்வு குழந்தைங்க முதற்கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இஃப் தே கண்டினியூ டூயிங் திஸ், இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ், சொசைட்டி பற்றின அவேர்னஸ், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணாங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட சொல்லியிருந்தார். ஏஜ் கேட்டகரியில் பார்த்தோம்னா திரு விஜய் அவர்களுக்கு 52 வயசு, திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு 42 வயசு, கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. அண்ணாமலை அண்ணன் அவர்களோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், த நாலேஜ் தட் ஹி அக்வயர், எந்த ஏரியாவை பற்றி பேசணுன்னாலும் ஹி கேன் டாக் இல்லையா, அந்த நாலேஜ் அண்ட் தென் அவரோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் எபிலிட்டி டு ஸ்பீக், மக்கள்கிட்ட அணுகிற விதம், அவரோட நேர்மை, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இது எல்லாம் மக்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, அவரோட மூமெண்ட்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவருடைய பேச்சு மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய அப்ரோச் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போவே ஸ்கூலில் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக, ஒரு இன்ஸ்பைரிங் லீடராக அண்ணன் எல்லா இடத்துலையும் போய் பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ மக்கள்கிட்ட இணக்கமாக இருக்கார், எளிதாக பழகக்கூடிய மனிதராக, தலைவராக திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இருக்கிறார். ஸோ 2031 என்ன கேட்டால் இட்ஸ் கோயிங் டு பி அ காம்படிஷன் பிட்வீன் டிவிகே அண்ட் WTF அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ த காம்படிஷன் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். இந்த ரெண்டு கட்சிகளும் பிரதான கட்சிகளாக 2031 இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றொரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.